ஸ்னாப்மெண்ட்டில் எப்படி ஒரு ப்ராடக்ட்டை வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாமல் இஎம்ஐ மூலயமா வாங்கலான்றதையும், அப்படி ஒரு ப்ராடக்ட்டை நான் வாங்கினதில் எனக்கு வந்து கொஞ்ச நாளே ஃபால்ட் ஆகிடுச்சு, அதை எப்படி நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கிளைம் பண்ணுறதையும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய ஒப்பீனியன் வந்து இந்த வீடியோ வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்னாப்மெண்ட் ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. நீங்கள் அது மூலயமாவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் முடிஞ்சதும் நீங்கள் வந்து மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவும் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம எப்பயுமே ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஓவரால் லுக்கு. என்னோடய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ பார்த்தீங்கன்னா எம்டியாகவே இருக்குது எல்லாமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எந்த ப்ராடக்ட்டுமே வாங்கினது கிடையாது. இப்போ தான் நான் வந்து வாங்க போகிறேன் ஃபஸ்ட் வாட்டி. அதுக்கு முன்னாடி கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நான் வந்து சிங்க் பண்ணி வச்சுக்கிறேன் என்னோடய அக்கௌண்ட்டோட. இங்கே வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு டேப் இருக்கும். அதை நீங்கள் தள்ளினீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் லிஸ்ட்டு வரும். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. நீங்கள் எக்ஸாம்பிள் ஒன்று ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நிறையா இருக்குது பாருங்கள். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலான்னா சர்ச்சில் போயிட்டு எதனா டைப் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து சோனி ஹெட்செட் போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறேன். சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அமேசான்லாம் எப்படி பார்ப்பீங்க, லோ டு ஹை அந்த மாதிரிலாம் இதில் வச்சு பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த ஹெட்செட் எனக்கு பிடிக்கும், அதனால் இந்த ஹெட்செட்டை நான் சும்மா பார்க்குறேன். நான் இப்போ வந்து நான் வந்து ஒரு வாட்ச் வாங்கலான்னு இருக்கேன் நான் நாய்ஸ்லேருந்து. அதனால் வந்து நாய்ஸ் வேர்டெக் ப்ளஸ்ன்ற வாட்சை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் நான் சர்ச் பாரில். இந்த மாடலோட மொத்த கலர் வேரியண்ட்டுமே வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேணுமே சூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ஒயிட்டு தான் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் வந்து ஒயிட் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒயிட்னு கிடையாது, சிமெண்ட் கலர். சூஸ் பண்ணதும் கீழே வந்து இஎம்ஐ ஆப்ஷன் உங்களுக்கு காட்டுது பாருங்கள். அதுக்கு கீழே போனீங்கன்னா ஸ்பெக் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும். இன்கேஸ் வந்து நான் வேறு கலர் வேரியண்ட் எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இது மூலியமாகவே மாற்றிக்கலாம், மேலே இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து பை பண்ணுறேன் பாருங்கள். நான் பைன்னு கொடுத்தோடனே அடுத்த டேப்புக்கு வந்து போயிடும். பேர், பேன் கார்டு, இமெயில் அட்ரெஸ்ஸு, ஜிப் கோடு, இந்த மாதிரி ஜென்ரலான விஷயம்லாம் அடுத்த டேப்பில் வந்து வரும். நீங்கள் எதையும் ஃபில் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் மோடுக்கு போகும் உங்களுக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 345ன்னு போட்டிருந்தது. ஆனால் 30 ரூபா எனக்கு எக்ஸ்ட்ரா தான் வச்சு வந்து வாங்கியிருந்தாங்க. 0% இஎம்ஐன்னு சொன்னாங்க, ஆனால் 0% இஎம்ஐ வந்து ஆகலை. 30 ரூபா எக்ஸ்ட்ரா தான் ஆச்சு. இது வந்து 0% இஎம்ஐ ஆகலை. எனக்கு ஆகலை. உங்களுக்கு ஆச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டே எனக்கு இந்த டேப் தான் வந்துச்சு. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் போய் காட்டுறேன் பாருங்கள். 3 மாதம் நான் வந்து இஎம்ஐ வந்து நான் செலுத்த வேண்டியது இருக்குது. 651 3 மாதத்துக்கு நான் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நாய்ஸ் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு, ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிருக்குன்ட்டுன்னு. நான் வந்து எந்த ஆர்டருமே நம்ம ப்ளேஸ் பண்ணலையே, எப்படி வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகிருக்குன்னு நான் உள்ளே போய் பார்த்தேன். நாய்ஸோட ஆப்புக்கு உள்ளே போனதும் என்னோடய மொபைல் நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணேன். ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு எனக்கு இது தான் வந்துச்சு என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில். வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிருக்குன்னு. எப்படி இந்த ஆர்டர் ப்ளேஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மட்டும் ஸ்னாப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஆர்டர் பார்த்திங்கன்னா என்னோடய பேரில் தான் எல்லாமே இருக்குது. என்னோடய அட்ரஸ் எல்லாமே இதிலே இருக்குது, இதில் வந்துருக்கு. ஆனால் பேமெண்ட் மட்டும் அந்த ஸ்னாப்மெண்ட் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஷிப்மெண்ட் பார்த்திங்கன்னா நான் இதுலேயும் ட்ராக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நான் வந்து ஸ்னாப்மெண்ட்டுன்னு ஆப் இருக்குல்ல, நான் அது மூலியமாகவும் ட்ராக் பண்ணிக்கலாம் நான் ஷிப்மெண்ட்டு. இது ஒரு நல்ல விஷயமா கேட்டிங்கன்னா ஆமாம், நல்ல விஷயந்தான் இது. அதேமாதிரி எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி 3 டேஸில் எனக்கு வந்து டெலிவரி ஆகிடுச்சு என்னோடய பார்சல். பேக்கிங் பார்த்தீங்கன்னா நாய்ஸ்லேருந்து வரும்போது ஒரு ப்ராடக்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து பேக்கிங் இருந்துச்சு. ஸ்னாப்மெண்ட்ன்ற எந்த ஒரு மென்ஷனுமே அவங்க எங்கேயுமே பண்ணலை. பேக்கேஜ் வந்து ஒரு நாய்ஸ்லேருந்து வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே மேனுவல் கார்டு தான் இருக்குது. அது நமக்கு தேவை கிடையாது, நிலத்துக்கு ஓரம் வச்சிடலாம். வாட்சோட ஃபஸ்ட் லுக் பார்க்க நல்லாயிருக்கு. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கேபிள் இருக்குது, யூஎஸ்பி கேபிள், ஒரு மேக்னெட்டிக் யூஎஸ்பி கேபிள். எல்லாத்துலேயுமே கொடுக்குற மாதிரி நார்மல் தான், ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது. ஆனால் வாட்ச் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இந்த கலர் காம்பினேஷனே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இந்த கலர் வந்து வாங்கினேன். இதில் பெரிய பிரச்சனை என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, வாட்ச் வாங்கி 2வது நாளே வந்து ஒரு மாதிரி ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருந்துச்சு ஒரு 1 hour கிட்ட. அதுக்கப்புறமேட்டு ஹார்ட் ரேட் சென்சார்லாம் சுத்தமாகவே ஒர்க் ஆகலை, ஏனே தெரியல. நான் வந்து ரீஃபண்ட் கேட்டிருந்தேன் நாய்ஸ் கிட்ட, ஆனால் வந்து ரீஃபண்ட் வந்து தரையலான்னு சொல்லிட்டாங்க. ஒன்லி ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் அப்படின்ட்டாங்க. நீங்கள் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டு யாராவது நாய்ஸ் வாட்ச் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் வாரண்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து எப்படி வாரண்ட்டியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கிளைம் பண்ணுறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நாய்ஸோட ஆப்பில் போய் கீழே போய் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டோ ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய் நீங்கள் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைனா ரிஜிஸ்டர் அண்ட் கிளைம்னு இருக்கும்.
ரிஜிஸ்டர் மட்டும்தான் இருக்கும், வாரண்ட்டி ரிஜிஸ்டர்னு. நீங்கள் அதில் போகலாம். வாரண்ட்டி ரிஜிஸ்டர் உள்ளே போனதுமே உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து வாட்ச் எப்படி வாங்குனீங்க, எங்கே வாங்குனீங்க, அது மாதிரி இருக்கும். டீட்டெயில்ஸ் இருக்கும், வாட்சோட மாடல் அப்படி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது மாதிரி எல்லாமே போட்டு ஃபில் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ஆர்டர் டீட்டெயில் கேட்பாங்க. ஆர்டர் நம்பர் அதாவது வரும்ல, அந்த ஆர்டர் நம்பர் அதுவும் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களோட வாட்ச் பாக்ஸில் வந்து பின்னாடி வந்து நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணி முடிச்சதும் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஸோ ஓடிபி வெரிஃபிகேஷன் ஆகி சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசெட் வந்து பண்ணிட்டோம். இப்போ வந்து எப்படி வந்து நம்ம கிளைம் பண்ணுறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். கீழே அதே மாதிரி சப்போர்ட்டுன்னு இருக்கும், சப்போர்ட்குள்ளே போங்க. அதுக்குள்ளே வந்து ரைஸ் ஏ கம்ப்ளைண்ட்டுன்னு இருக்கும், அப்படி இல்லைனா ரிஜிஸ்டர் ஏ கம்ப்ளைண்ட் இருக்கும். அதுக்குள்ளே ஆன்லைன் ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே என்ட்ரி ஆனதும் மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும். ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்தோடனே நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட் வாங்கினீங்களோ அது வந்து லிஸ்ட்டில் உங்களுக்கு காட்டும். நான் வந்து ஒரே ஒரு வாட்ச் மட்டும்தான் வாங்கினேன், அதனால் எனக்கு வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் காட்டுது. அது என்ன கலருன்றதை மென்ஷன் பண்ணிவிடுங்க. கலரை நான் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு இருக்கும். நான் வந்து சென்சார் வந்து நாட் ஒர்க்கிங் அப்படின்னு போட்டுட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து சென்சார் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, பேட்டரி ட்ரைன் ஆகுதுன்னு அப்படின்னு போட்டுட்டேன். நான் இது போட்டோடனே டிக்கெட் வந்து ரைஸ் ஆகிடும். உங்களுக்கு நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணியிருந்த மெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் மெசேஜ் வந்து வந்துடும். இது போல் வந்து கம்ப்ளைண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்ட்டுன்னு. ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆனோன்னா அதில் ஒரு நம்பர் இருக்கும் பாருங்கள், அதுவும் உங்கள் மொபைல் நம்பரும் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்ட்டுன்னு. எனக்கு வந்து ஒரு 2 days கழிச்சு ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு கால் வந்துச்சு நாய்ஸ் கிட்டேருந்து. அந்த காலில் அவங்க சொல்ல நான் வந்து வாட்சில் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணேன். ட்ரபிள் ஷூட் பண்ணியும் எந்த ஒரு யூஸும் இல்லை. திரும்ப 2வது நாள் எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி திரும்ப அதே பண்ண சொன்னாங்க, அப்பயும் வேலைக்காகலை. அதுக்கப்புறமேட்டு புது வாட்சுக்கு வந்து ரெக்வஸ்ட் அவங்க சென்ட் பண்ணாங்க. புது வாட்ச்ன்றது இது ரிப்பேர் பண்ணி திரும்பவும் சென்ட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன்னா எனக்கு வந்து 7 நாள் அதிகபட்சமே. அதுக்குள்ளேயே எனக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நான் ரீஃபண்ட் கேட்டிருந்தாலும் ரீஃபண்ட் எனக்கு கொடுத்துருப்பாங்க. நான் நாய்ஸில் பண்ணதுனால இந்த பிரச்சனை எனக்கு. நீங்கள் கொஞ்சம் அதை யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி அவங்க வந்து புதுசு வந்து கொடுக்கல. நான் போன வாட்ச் ரிப்பேர் பண்ணி சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கவர் இல்லாமல் இந்த மாதிரி வந்து செலோடேப் போட்டு ஒட்டியிருந்தாங்க. அது மூலிமா நான் சொல்கிறேன். நம்ம சேனலில் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ண மாட்டேன். நான் ரிப்பேர் அண்ட் ரீயூஸ் மட்டும் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். நான் ஒரு எமர்ஜென்சினாலே இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் ஏன்னா நான் இந்த வீடியோவில் வந்து ரிப்பேர் ஆனதெல்லாம் வந்து வீடியோவே நான் எடுக்கலை. நான் ஏன்னா இது வந்து போஸ்ட் பண்ண வேண்டான்ட்டுன்னு. அதுக்கப்புறமேட்டு ஓகே இது மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஸோ இது மாதிரிலாம் ஆகிடுச்சு, அதனால் வந்து நான் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு சரி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடலாம் இது மூலயமா அப்படின்ட்டுன்னு நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். நான் ஆனால் இந்த வாட்டி வந்த வாட்ச் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, எந்தவித ப்ராப்ளமும் இல்லை. ஒரு 15 நாளைக்கு மேலே நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஏதோ பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் தெரியல. நான் ஷார்ட்ஸில் வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதையே நீங்கள் பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.